த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பிரசங்கின் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் உன்னுடைய ஜனன நாளை பார்க்கிறோம், மரண நாளும் நல்லது என்று சொல்லி ஞானி இங்கே எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். மரண நாள் என்பது அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவ சமூகத்தில் இளைப்பாறுகிற ஒரு நாளாய், இன்றைக்கே நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் தமது வலது பார்சத்தில் உள்ள கள்ளனுக்கு சொன்ன காரியம். இதோ இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு அவர்கள் இளைப்பாறுவார்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய இதோ காலம் தொலைக்கும் போது மேகத்தின் மீது மனுஷகுமாரன் வந்து நியாய தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் அவர்கள் அங்கே இளைப்பாறி கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு மகிமை உண்டாவதாக. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடருடைய இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும் என்று சொல்லி அங்கே துக்ககரமான காரியங்களை அதுதான் நல்லது என்று சொல்லி சாலமோன் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ஞானத்தை குறித்து, ஞானமே கேடகம், திரவியம் கேடகம், ஞானம் தன்னை தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. கிறிஸ்துவானவர் அவர் நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1 அதிகார கடைசி வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு ஜீவனை தருகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். நமக்கு ஜீவனை தருவதற்காக சிலுவை மரத்திலே அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்பை சம்பாதித்திருக்கிறார். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மீட்பு தான் நமக்கு நித்திய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தொடர்ந்து ஞானத்தை குறித்து அநேக காரியங்களில் எழுதப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை நான் கண்டேன் என்று சொல்லி ஞானி எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே செம்மையானவர்களை உருவாக்கி வைத்தான சத்துருடைய வஞ்சகத்தினாலே மனிதன் பாவத்திற்குள்ளாய் பிரவேசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனான். எனவே மீண்டுமாய் அந்த ஆசீர்வாதி தருவதற்கு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். 8வது அதிகாரத்திலே ராஜாவுக்கு கீழ்ப்படியும்படியாக, ஞானமுள்ளவன் ராஜாவுக்கு கீழ்ப்படிவான். அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த கட்டளையில் அப்படி நடக்காவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் அங்கே ஞானி எச்சரிக்கிறார். ராஜாவுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்றவனுக்கு சொல்ல கடவன் யார்? ராஜா முழு அதிகாரமும் உடைய மனிதன். கர்த்ததாமே நம்மையும் இரத்தத்தினாலே கழுவி மீது அன்பு கூர்ந்து நம்மை ராஜாவும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற 1:6 சொல்லுகிறது. இதோ நமது நாவின் வார்த்தையிலே அவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். தொடர்ந்து துன்மார்க்கருக்கு வருகின்றதான காரியங்களை குறித்தும் ஞானி எச்சரிக்கிறார். தேவன் செய்யும் சகல காரியங்களையும் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன் என்று சொல்லி, இதோ பூமியில் என்ன நடக்கும் என்று சொல்லி மனிதன் நிதானித்து அறிய முடியாது. எதிர்பாராத காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. 9வது அதிகாரத்திலே எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் மூடத்தனத்தை பார்க்கிறோம், ஞானம் சிறந்தது என்று சொல்லி ஞானி இந்த காரியங்களை கொண்டு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் அப்படியே சம்பவிக்கும்.
உலகத்தின் காரியங்கள் அந்த விதமாய் இருக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நியாயத்தீர்ப்பு நாள் வரும் பொழுது நல்லவனுக்கு என்று சொல்லி அவனுக்குள்ள நித்திய ஆசீர்வாதங்கள் அருளை செய்யப்படும், துன்மார்க்கனுக்கு நித்திய தண்டனை கொடுக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. பலத்தை பார்க்கிலும் ஞானமே நல்லது, உத்தமம் என்றேன், ஞானமே உத்தமம் என்றேன் என்று சொல்லி ஞானி அங்கே கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நம் ஞானத்தோடு செயல்படுவோம். தேவனாயத்தர் ஞானத்தின் மகன் பலனை தருவார். தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவார். அவருடைய மகிமை நம்மை ஆண்டு கொள்ளும், அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன்.